வணக்கம். தமிழ்நாட்டுல எல்லாருமே வேட்புமனு தாக்கல் செஞ்சாச்சு. நெறைய பேருக்கு வந்து பரிசீலனை பண்ணிருச்சு. சில பேரோட வேட்புமனு வந்து பார்த்தீங்கன்னா, சஸ்பெண்ட் ஆயிருச்சு. இந்த சூழ்நிலையில ஆல்மோஸ்ட் தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ளோ வாக்காளர்கள் அப்படிங்கிறதையும் கணக்கு வந்து குடுத்துட்டாங்க. இந்த நேரத்தில பல கட்சிகளுடைய வேட்பாளர் பட்டியலும் வந்து இறுதி செய்யப்பட்டுருச்சு. இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ருசிகரமா நெறைய தகவல்லாம் வந்து சேர்ந்திருக்கு. இதுல குறிப்பா நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஒவ்வொரு தலைவர்களும் சொத்து மதிப்பு அப்படின்னு ஒண்ணு வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க. அதுல வந்து இன்னைக்கு இருக்க முதல்வரா இருக்கலாம், இல்ல எல்லா கட்சியை சேர்ந்தவங்களா இருக்கலாம். சமர்ப்பிச்ச அந்த சொத்து மதிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரியும். சரி நம்மளே பார்த்து வந்து நம்பிக்கிட்டு, ஐயோ! பாவம் எவ்வளோ ஏழைங்கடா அப்படின்னு இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சது. இவங்க தான் தமிழ்நாட்டிலே ரிச்சஸ்ட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு, யாருப்பா அது அப்படின்னு பார்த்தா வந்து பெரிய சர்ப்ரைஸ்லாம் இல்ல. நம்ம ஏற்கனவே வந்து நெறைய இடங்கள்ல வந்து அவங்களுடைய பெயர வந்து பார்த்திருக்கோம். அவங்க வந்து பல கட்சிகள்ல இருந்திருக்காங்க. கடைசியா கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சி அப்படிங்கிற வந்து பாரிவேந்தர் இருக்கார் இல்லையா? எஸ்ஆர்எம் உடைய ஓனர், புதிய தலைமுறையோட ஓனர் சொல்லலாம். அவரோட கட்சியிலயும் இருந்துட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா அதிமுகவில் சேர்ந்து திருச்சி லால்குடியில வந்து பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்டா நிக்கிற லீமா ஜோஸ் மார்டின். இவங்க தான் வந்து எவ்வளோ பேர் இருந்தாலும், எவ்வளோ பிசினஸ்மேன் இன்னைக்கு எலக்ஷன்ல நின்னாலும், பெரிய பெரிய நடிகர்கள் வந்து இன்னைக்கு எலக்ஷன்ல நின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிச்சஸ்ட் கேண்டிடேட் இன் தமிழ்நாடு. இவ்வளோ நாள் வந்து அரசியல்ல வந்து பல நின்னு கொட்ட போட்டு பல வாட்டி பதவியில இருந்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏழைகளா இருக்க சூழ்நிலையில, தமிழ்நாட்டிலே ரிச்சஸ்ட் கேண்டிடேட்டா வந்து தன்னுடைய சொத்து மதிப்பை தாக்கல் செய்திருப்பவர் இவர் தான். சரி, யார் இந்த லீமா ஜோஸ் மார்டின்? நெறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கலாம். சில பேருக்கு வந்து தெரியலாம். இவங்க வந்து லாட்டரி அதிபர் மார்டின் அவர்களுடைய மனைவி. ஸோ ஆப்வியஸ்லி அவருக்கு ஒரு சொத்து இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதில ஒரு பங்கு இவங்களுக்கு இருக்கும் இல்லையா? அந்த வகையில இவங்களும் பல தொழில்களை வந்து செய்றாங்க. டைரக்ட்டாவும், இன்டைரக்ட்டாவும் பல காலங்களா வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சிகள் கூட வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு கட்சிகளோடு சேர்ந்து பயணிச்சிருக்காங்க. சமூக சேவையில் ஈடுபட்டு இருக்கிறார். நெறைய பிலாந்திரோபியும் வந்து பண்றாரு. சில பிசினஸ் இதையும் பார்த்தீங்கன்னா வந்து ஹெட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில இவங்க அதிமுகக்கு நின்னப்போ சமர்ப்பிச்ச சொத்து மதிப்பு எவ்வளவு? எதனால இவங்க வந்து ரிச்சஸ்ட் கேண்டிடேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேசிக்கலி இவங்களோட அசையா சொத்துக்கள், இவங்க அசெட்ஸா வந்து பார்த்தீங்கன்னா 1049 கோடிக்கு உண்டான சொத்து மதிப்பு இருக்கிறதா வந்து அவங்க வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய விஷயங்கள் இன்னும் கூடுதல் தகவலா இருக்கு. இவங்க வந்து அவருடைய லாட்டரி கிங் அப்படின்னு அறியப்படுற மார்டின் கூட மனைவியா இருக்கிறது மட்டும் இல்லாம, ஏற்கனவே சொன்ன மாரி சில பிசினஸ்லயும் இவங்களுடைய பங்கு இருக்கு. இவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து 5000க்கும் மேற்பட்ட கோடி அதற்கான வந்து பார்த்தீங்கன்னா, சொத்துக்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம, இவங்க வெல்த்தியான கேண்டிடேட்டா சமர்ப்பிச்ச மத்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனல் அசெட்ஸ்ல எனக்கு ஏற்கனவே சொன்ன மாரி 1049 கோடி. அதுக்கப்புறம் குடும்ப சொத்து 5000 கோடிக்கும் வந்து மேல. அப்புறம் வந்து மெயின் ரெவென்யூ சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாட்டரி சம்பந்தப்பட்ட பிசினஸ் அப்படிங்கிறத வந்து சமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரிச்சஸ்ட் கேண்டிடேட்டா அறியப்படுறது மட்டும் இல்லாம, எப்படியாவது ஜெயிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள தொகுதியில செஞ்சுட்டு இருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு தமிழக அரசியலை இல்ல எந்த அரசியல படிச்சவங்க புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க மட்டும் இல்லாம இவங்க குடும்பத்தை வந்து பெயர் போனதா என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க குடும்பத்துல வந்து எல்லாம் வந்து பணம் சம்பாரிச்சிட்டாங்க. அதனால வந்து ஒவ்வொரு கட்சியிலும் இருந்த ஒரு அரசியல் பவர் அப்படிங்கறத வந்து அக்வயர் பண்ணிட்டா அதன் மூலியமா இவங்களோட அரசியல்ல வந்து தொடர்ந்து பயணிக்கலாம். இவங்களோட பிசினஸ்க்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கறனால வந்து பாத்தீங்கன்னா, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க. குறிப்பா வந்து பாஜக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெயிச்சது இல்லையா? பாராளுமன்ற தேர்தல். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டொனேஷன் வந்து ஒவ்வொரு கட்சிகளுக்கும் வந்து குடுத்திருப்பாங்க. பல மாநிலங்கள்ல. அதுல வந்து அதிகமான கட்சிகள்ல, அதிகமான மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டொனேஷன் குடுத்ததுல பெரும் பங்கு ஆற்றுறது வந்து இந்த மார்டின் அவருடைய ஃபேமிலி தான். அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல அந்த லிஸ்ட்டா வந்து வெளியிட்டிருப்பாங்க. யார் வந்து எந்த கட்சிக்கு எவ்வளவு குடுத்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தமிழ்நாட்ட ஆளக்கூடிய திமுக அரசாங்கமா இருக்கலாம். இப்போ மத்தியில ஆளக்கூடிய பாஜக அரசாங்கம் இருக்கலாம். நெறைய வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தங்களுடைய பிசினஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஆளுங்க. ஸோ இவங்களுடைய மகன் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு கட்சிகள்ல இருந்து பயணிச்சிருக்காரு. மே 17 இயக்கத்திலும் இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் கட்சியிலும் இருந்தாருன்னு நினைக்கிறேன். இல்ல தமிழ் தேசியத்துல கொஞ்ச நாள் வந்து இன்வால்வ்டா இருந்தாருன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து புதுச்சேரியில ல.ஜ.க அப்படிங்கிற கட்சியை வந்து தொடங்கி வந்து பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியில இருந்து ஒரு வேட்பாளரா ஒரு கேண்டிடேட்டா இருக்காரு. குறிப்பா இவருடைய அந்த தொகுதியில வந்து இவர் நெறைய சேவைகள வந்து இப்பவே செய்ய ஆரம்பிச்சிட்டதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம ஒரு ஓட்டுக்கு ஒவ்வொரு ஒரு தலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 40,000த்துக்குள்ள உண்டான நெறைய நன்மைகள் அவங்கள வந்து சேரும் அப்படிங்கிற ப்ராமிஸ வந்து அளிச்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. அதனால இவர் வந்து ஷார்ட்டா வந்து வின் பண்ணிருவாரு. பாண்டிச்சேரியில அவர் நிக்கக்கூடிய தொகுதிகள்ல அப்படிங்கிற மாரி பேச்சு அடிபடுது. இதையும் தாண்டி இவர் வந்து ரொம்ப ஃபைட்டுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு தொகுதி அவருக்கு கிடைச்சதாகவும், பாஜகல இப்ப முதல்வரா இருக்கக்கூடிய ரங்கசாமிக்கு இவர் வந்து அந்த புதுச்சேரியில ஒரு ஆளாகிறது வந்து பிடிக்கல அப்படின்னாலும், பாஜக உள்ள புகுந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமரசம் செஞ்சு இது எல்லாத்தையுமே ஒரு கூட்டணியா வச்சிருக்காங்க. சோ இந்த சூழ்நிலையில திருப்பியும் ரங்கசாமி
குப்புசாமி வெல்றாரோ இல்லையோ, சார்லஸ் ஜோஸ் மார்டின் நிற்கக்கூடிய தொகுதியில வந்து அவருக்கு கண்டிப்பா வின் பண்றாருன்னு சொல்றாங்க. ஸோ அவருடைய சொத்து மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 600 கோடிக்கும் மேல வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அசையும் சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா 340 கோடிக்கு இருக்கு. அசையா சொத்துக்களா வந்து 270 கோடி. அது மட்டும் இல்லாம டைமண்ட் ஜுவல்லரி ஒரு 45 கோடிக்கு வச்சிருக்காரு. கோல்டு வந்து பாத்தீங்கன்னா 26 கோடிக்கு வச்சிருக்காரு. லக்ஸரி வாட்ச் 38 கோடிக்கு வச்சிருக்காருங்க. இன்னும் 38 கோடிக்கு லக்ஸரி வாட்சா கேட்டீங்கன்னா, ஹலோ உங்க அப்பா எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் தெரியுமா? தெரியாதுங்க அப்படின்னீங்க. அவரோட சொத்து மதிப்பும் இருக்கு. அதை நான் கடைசியில சொல்றேன். சில்வர் ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கோடிக்கு வந்து வச்சிருக்காரு. சோ இது வந்து இவருடைய சொத்து மதிப்பா இருக்கு. சமீபத்துல வந்து இவருடைய மச்சானான ஆதவ் அர்ஜுனா அவர்களை பத்தி வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல போயிட்டு வந்து அவரோட மனசுல இருக்க உண்மைகள்லாம் கொட்டோன்னு வந்து கொட்டியிருந்தாரு. ஸோ வந்து ஒரே குடும்பமா இருந்தாலும் இவங்களுக்குள்ள வந்து அரசியல் பார்வையில ஒரு பிரிவு இருக்கு அப்படிங்கிறது அது மூலியமா வந்து தெரிஞ்சுது. ஸோ பேசிக்கலி இவங்களுடைய ஃபேமிலி வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதுக்கு காரணம் ஈமா ஜோஸ் மார்டின், ரிச்சஸ்ட் கேண்டிடேட் இன் தமிழ்நாடு இருக்காங்களா, அவங்களுடைய மருமகன் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா இப்போ விஜய்க்கு அப்புறம் வந்து தாவேக்கால வந்து அதிகமா அறியப்படக்கூடிய ஒரு நபரா இருக்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா 197 கோடி தாங்க. ரொம்ப ஏழையான கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஏழையான ஒரு வேட்பாளர் தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அசையும் சொத்துக்களா வந்து 180 கோடிகள் வச்சிருக்காரு. அசையா சொத்துக்களா வந்து பாத்தீங்கன்னா வந்து 162 கோடி. அதுவும் வந்து அவங்களோட வைஃப் பேர்ல இருக்க மாதிரி வந்து காட்டியிருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அசையா சொத்துக்களா வந்து 17 கோடி ரூபான்னு சொல்லிட்டு அவருக்கு தனியா இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து இதை சமர்ப்பிச்சிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு வந்து 2.5 கோடிக்கு வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வைஃபோட ஒரு ஜுவல்லரி அப்படிங்கிற கோல்டு வந்து பாத்தீங்கன்னா 3 கோடி இருக்கு. டைமண்ட் வந்து பாத்தீங்கன்னா 6.25 கோடிக்கு வந்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு 2 கோடிக்கு வந்து பண்ணிருக்குது. அண்ட் ஸ்டாக்ஸ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஏர்டெல், HDFC பேங்க், ஜியோ ஃபைனான்சியல் சொல்லிட்டு நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஷேர் வச்சிருக்க மாதிரி வந்து காட்டுறாங்க. ஸோ பேசிக்கலி இவர் சமர்ப்பிச்சிருந்த அந்த சொத்து மதிப்புலையும் வந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்க, மெயின் ஸ்ட்ரீம் அரசியல்வாதிகள், அவங்களுடைய சொத்து மதிப்புல இந்த அளவுக்கு ஒரு சந்தேகம் இருக்கோ, முன்னுக்கு பின் முரணான தகவல் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சந்தேகிக்கிறாங்களோ, அதே மாதிரி இவர் சமர்ப்பிச்சிருக்க அந்த சொத்து மதிப்புலையும் பார்த்தீங்கன்னா வந்து முன்னுக்கு பின்னா இருக்கு. நிறைய விஷயங்களை வந்து சமர்ப்பிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய கார் சம்மந்தப்பட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸை வந்து அவர் கரெக்டாக கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேச்சுகள் அடிபடுதுங்க. சரி, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட் ஃபாதராக இருக்கக்கூடிய இந்த ஃபேமிலியின் ஹெட்டாக இருக்கக்கூடிய மார்டின் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 5000 கோடிக்கும் மேல் அவருடைய சொத்து மதிப்பு மட்டும் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7000 கோடி, அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சம்மந்தப்பட்டு சொத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 15000 கோடி மதிப்புக்கும் வந்து தாண்டி போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய சாண்டியாகோ மார்டின் அப்படி சொல்லப்படுறவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன். ஸோ இவருடைய கொடையின் கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே வந்து இருக்காங்க. இருந்தாலும் ஒவ்வொரு அரசியல் கட்சியில் அவங்க பயணிக்கிறப்போ அவங்களுடைய சொத்து மதிப்பு அப்படிங்கிறது இவ்வளோ இருக்குது. எனிவே இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ ரிச்சாக இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து வெற்றி பெறுவாங்களா? அவங்களுடைய பணம் எந்த அளவுக்கு வந்து வேலை செய்யும்? வில்லிவாக்கத்தில் நிற்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும், பாண்டிச்சேரி நிற்கக்கூடிய சார்ல்ஸ் ஜோஸ் மார்டின், லால்குடி நிற்கக்கூடிய லீமா ரோஸ் மார்டின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியை பொலிட்டிக்கல் பவரை வந்து அடையணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, ஒரு 3 சைட்ல இருந்து அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத இந்த எலெக்ஷன் முடியறப்போ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். புவரஸ்ட் கேண்டிடேட் யாருன்னு கேட்குறீங்களா? இதுக்காவது வந்து போட்டியே இல்லை, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். புவரஸ்ட் கேண்டிடேட் நான் தான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல அரசியல் கட்சி தலைவர்கள் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கீங்களே வந்து போட்டி போடுவாங்க. அவங்க நடிப்புலாம் நம்மளால் பார்க்க முடியுமா? ஆள விடுங்கப்பா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் பல ரிச்சஸ்ட் வேட்பாளர்களாக வந்து விஜய், ஆக்டர் விஜய் இருக்காரு, உதயநிதி ஸ்டாலின், இவங்களாம் கூட வந்து லிஸ்ட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பல ருசிகர தகவல்கள் வேட்பாளர்களை பற்றி தெரிஞ்சா, யங்கஸ்ட் கேண்டிடேட், அதுக்கப்புறம் ஓல்டஸ்ட் கேண்டிடேட், அதிக வாட்டி போட்டி போட்ட கேண்டிடேட், இந்த மாதிரிலாம் சில ஃபேக்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ருசிகர தகவல்களோட இன்னொரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.